கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, விசேஷமாக இந்த 7வது மாதத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் ஆராதனையில இந்த தொலைக்காட்சி மூலமாக உங்கள் யாவரையும் சந்திப்பதில் நாங்கள் கிறிஸ்துவுக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த 6 மாதங்களும் நமக்கு நன்மை செய்த தேவனுக்கு நன்றி செலுத்தி கொண்டு இந்த 7வது மாசத்துடைய ஆரம்பத்தில் நமக்கு நல்ல ஒரு பலத்தை ஆண்டவர் ஆராதிக்க தந்த மேலான இரக்கங்களை நினைத்து கொண்டு ஜெபித்து நாம் இந்த ஆராதனையை ஆரம்பிக்கலாம். நிச்சயமாகவே கர்த்தர் நம் நடுவிலே பெரிய காரியங்களை செய்வாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை அன்பாய் நேசிக்கிறதான எங்கள் பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த ஜூலை மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் ஆராதனையில ஆண்டவரே உம்மை ஆராதிக்க கூடியதான இவ்வளோ பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் எங்களுக்கு தந்ததான கிருபைகளுக்காக இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த மாதத்திலும் கூட எங்கள் நடுவில் நீ செய்ய போகிற காரியங்களை நாங்கள் அந்நிய கண்கள் அல்ல, எங்கள் சொந்த கண்கள் காணத்தக்கதாக கர்த்தர் கிரிய செய்ய போகிற மேலான இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து வருகிறதான பாடல் ஆராதனைகள் உண்மையாகவே இந்த 7வது மாசத்துல எங்களுக்கு ஒரு புதிய பலத்தை கொண்டு வரும் என்பதில் கிறிஸ்துவுக்குள் மிகுந்த சந்தோஷத்தோடு கூட நாங்கள் ஜெபித்து இந்த ஆராதனை ஆரம்பிக்கிறோம். எங்களோடு ஆண்டவரே இந்த தொலைக்காட்சியின் மூலமாக ஆராதனையில பங்கு பெறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளை என் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த ஆராதனை முழுவதும் நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுவீராக. உம்முடைய நாமம் மட்டும் எங்கள் மூலமாக இந்த ஞாயிற்றுக்கிழமை மகிமைப்படுவதாக. எங்கள் ஜெபங்களை கேட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உங்க நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இயேசுவின் ஈடு இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். யாவரும் சேர்ந்து எங்களோடு கூட பாடல்கிற பாடல்களை சேர்ந்து பாடி ஆராதியுங்கள். கர்த்தர் தாமே நம் நடுவில் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இந்த ஜூலை மாதத்திலும் கூட முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிற பிள்ளைகள் எல்லாரும், கைகளை கொண்டு வந்திருக்கிற பிள்ளைகள் எல்லாம் உற்சாகத்தோடு கைகளை தட்டி பாடி தேவனை ஆராதிக்க போகிறோம். ஒரு பழைய பாடலை கூட பாடி துதித்து பாடிற பாத்திரமே தூயவன் இயேசுவின் நாமமதே, தூதாதி தூயின் மத்தியில் வாசம் செய்கிற அந்த தேவனை பார்த்து கைகளை தட்டி பாடி ஆராதிக்க போகிறோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. கைகளை கொண்டு வந்திருக்கிற பிள்ளைகள் எல்லாரும் ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே உம்மை பாடி ஆராதிக்க நாங்க கடந்து வந்திருக்கிறோம். உம்மை துதிக்க கடந்து வந்திருக்கிறோம் ஐயா. உம்மை பாடி ஆராதிக்க தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு ஒரு உற்சாகத்தை தேவன் கொடுக்க வேண்டும் நினைக்கிற பிள்ளைகள் எல்லாரும் கைகளை தட்டி பாடி ஆராதிப்போம். கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. எல்லாரும் கைகளை கொண்டு வந்திருக்கிற பிள்ளைகள் எல்லாரும் எல்லா சிறு பிள்ளைகள் முதல் எல்லாரும் முதியோர்கள் எல்லாம் கைகளை தட்டி பாடி ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் கைகளை தட்டி ஆண்டவர் சமூகத்திலே இந்த மாதத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமையில ஆண்டவரை பாடி ஆராதிக்க கைகளை தட்டி துதித்து பாடிட பாத்திரமே துங்கவனே சுவின் நாமமதே, துதித்து பாடிட பாத்திரமே துங்கவனே சுவின் நாமமதே, துதிகளில் மத்தியில் வாசம் செய்யும் தூயாதி தூயனை சோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாளுள்ளமே தீனம் பொங்கிடுதே. ஹல்லேலூயா துதி சாய்த்திடுவோம், நன்றியாளுள்ளமே தீனம் பொங்கிடுதே. ஹல்லேலூயா துதி சாய்த்திடுவோம். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவனே சுவின் நாமமதே, துதித்து பாடிட பாத்திரமே
தூங்கவனே சுபின் நாமமதே. துதிகளில் மத்தியில் வாசம் செய்யும் தூயாதி தூயனை சோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாலுள்ளமே தினம் பொங்கிடுதே. ஹல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியாலுள்ளமே தினம் பொங்கிடுதே. ஹல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி பூ கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி பூ கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபை தீர்ந்ததா சோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாலுள்ளமே தினம் பொங்கிடுதே. ஹல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியாலுள்ளமே தினம் பொங்கிடுதே. ஹல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அக்கினி ஓடாய் நடந்தாலும், ஆலியின் தண்ணீரை கடந்தாலும், அக்கினியோடாய் நடந்தாலும், ஆலியின் தண்ணீரை கடந்தாலும், சோதனையே மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கீந்ததா சோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாலுள்ளமே தினம் பொங்கிடுதே. ஹல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியாலுள்ளமே தினம் பொங்கிடுதே. ஹல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இனன்பனாந்திர யாத்திரையே இன்பராம் இயேசு நம்மோடு இருப்பா. இனன்பனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடு இருப்பா. போகையிலும் நாம் வருகையிலும் புகலிடமானதா சோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாலுள்ளமே தினம் பொங்கிடுதே. ஹல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியாலுள்ளமே தினம் பொங்கிடுதே. ஹல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களை கண்மணி போ கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களை கண்மணி போ கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபை மீந்ததா சோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாலுள்ளமே தினம் பொங்கிடுதே. ஹல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியாலுள்ளமே தினம் பொங்கிடுதே. ஹல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியாலுள்ளமே தினம் பொங்கிடுதே. ஹல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அக்கினி ஓடாய் நடந்தாலோ, ஆலியின் தண்ணீரை கடந்தாலோ, அக்கினி ஓடாய் நடந்தாலோ, ஆலியின் தண்ணீரை கடந்தாலோ, சோதனையே மிக பெருகினாலோ ஜெயம் நமக்கீததா சோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாலுள்ளமே தினம் பொங்கிடுதே. ஹல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியாலுள்ளமே தினம் பொங்கிடுதே. ஹல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியாலுள்ளமே தினம் பொங்கிடுதே. ஹல்லேலூயா
துதி சாய்த்திடுவோம். நன்றியாலுள்ளமே தினம் பொங்கிடுதே. ஹல்லேலூயா துதி சாய்த்திடுவோம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. கைகளை தட்டே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எங்கள் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எங்கள் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா, இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை என்னைய துதித்திடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை என்னைய துதித்திடு. கைகளை தட்டே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார்? 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 ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. கைகளை தட்டே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. கைகளை தட்டே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அசைவாடோ ஆவியே தூய்மையே ஆவியே. அசைவாடோ ஆவியே தூய்மையே ஆவியே. இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. எங்களிடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. பலனடைய நிரப்பிடுமே பலத்தினா
ஊற்றிடுமே ஞானத்தினாவியே அசைவாடோ ஆவியே தூய்மையே ஆவியே அசைவாடோ ஆவியே தூய்மையே ஆவியே இடமசைய உள்ளம் நிரப்ப இறங்கி வாருமே எங்களிடம் அசைய 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 உள்ளம் நிரப்ப ஓ ராமனானா உம்முடைய கிருபை உம்முடைய இரக்கம் உம்முடைய தயவு எங்கள் மேல் இறங்கி வருவதாக ஆண்டவரே மே ஆராதிக்க ஆண்டவரே மே துதிக்க எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காய் உம்முடைய இரக்கத்திற்காய் உம்மை பாடி ஆராதிக்க எங்களோ தேவாதி தேவன் எங்களுக்கு கொடுத்த நன்மைகளுக்காய் கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு விசை நன்றிகளை செலுத்துங்க அன்பு தேவச்சனமே யாருக்கு கிடைக்காத ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு கொடுத்திருக்கிறார் அன்பு தேவச்சனமே கைகளை கொண்டு வந்திருக்கிற பிள்ளைகள் மாமிச கண்களை மூடிக்கொண்டு ஆவியின் கண்களை திறந்து கொண்டு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க ஆண்டவரே நீர் எங்களை தேற்றுகிற தேவன் நீர் எங்களை நடத்துகிற தேவன் நீர் எங்களை கண்ணின் மணியை போல ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து இம்மட்டு வழி நடத்தின பினேஸ்வருக்கு கைகளை தட்டி கைகளை தட்டி கைகளை தட்டி ஓ ராகாதா ராமா மாமானா ஆண்டவர் சமூகத்திலே கைகளை தட்டி ஆண்டவர் பாதத்திலே சொல்லுங்க அன்பு தேவச்சனமே கடந்து போன மாதங்கள் எல்லாம் கண்ணின் மணியை போல பாதுகாத்து இந்த மாதத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமையிலே ஆராதனைக்கு கூட்டி சேர்த்த அன்பு தேவச்சனமே ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க அன்பு தேவச்சனமே ஆண்டவரே கடந்து போன நாட்கள் எல்லாம் எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்து எத்தனையோ ஆபத்துகள் அனார்த்தங்கள் வேதனைகள் துக்கங்கள் பிரயாசங்கள் வந்த பொழுதெல்லாம் நீர் எங்களோடு கூட இருந்து உம்முடைய வலது கரத்தினால் என்னை பாதுகாத்தீரையா உமக்கு ஆராதனை செலுத்த வந்திருக்கிறோம் கைகள் எல்லாரும் வானத்துக்கு நேராக உயர்த்தி உமக்கு ஆராதனை செலுத்த வந்திருக்கிறோம் ஐயா துதி பலியை செலுத்த வந்திருக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஐயா எங்களிடத்துல ஒன்றுமே இல்லை ஆண்டவரே கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தே ஓ தானானா கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்து ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க கைகள் எல்லாரும் வானத்துக்கு நேராக உயர்த்து ஆராதனை 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 எங்கள் ஆராதனை 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 எங்கள் ஆராதனை 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 உமக்கே ஐயா எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா கைகள் எல்லாரும் வானத்துக்கு நேராக உயர்த்தி ஆண்டவர் பாதத்திலே பார்த்து சொல்லுங்க என்னிடத்திலே ஒன்றுமே இல்லை ஆண்டவரே நீர் என்னிலே மகிமைப்படுங்க ஆண்டவரே நீர் எங்களை கனப்படுத்துங்க ஆண்டவரே எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே
உம்மை துதிக்க வந்திருக்கிறோம் நினைக்கிற பிள்ளைகள் எல்லாரும் கைகளை உயர்த்து, கைகள் எல்லாரும் வானத்துக்கு நேராக உயர்த்து. ஆராதனை 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 எங்கள் ஆராதனை 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 எங்கள் ஆராதனை 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 உமக்கே ஐயா. எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா. சொல்லுங்க பாப்போம். என்னிலே ஒன்றுமில்லை ஆனாலும் நேசித்தீரே, என்னிலே ஒன்றுமில்லை ஆனாலும் நேசித்தீரே, என்னிலே நன்மை இல்லை ஆனாலும் உயர்த்தினீரே, என்னிலே ஒன்றுமில்லை ஆனாலும் உயர்த்தினீரே, தகப்பனை போல என்னை சுமந்தீரையா, ஒரு தாயை போல என்னை தேற்றினீரே, தகப்பனை போல என்னை சுமந்தீரையா, ஒரு தாயை போல என்னை தேற்றினீரே, சுமந்தீரையா தேற்றினீரே, சுமந்தீரையா தேற்றினீரே, ஆராதனை உமக்கே ஐயா. எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா. கைகளை உயர்ந்தே ஆராதனை 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 ஒரு விசை ஆராதனை 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 எங்கள் ஆராதனை 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 எங்கள் ஆராதனை 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 உமக்கே ஐயா. எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா. பிறந்த நாள் முதலாய் தூக்கி எறியப்பட்டேன், பிறந்த நாள் முதலாய் தூக்கி எறியப்பட்டேன், ஒரு கண்ணும் என் மேலே இரக்கமாயிருந்ததில்லை, ஒரு கண்ணும் என் மேலே இரக்கமாயிருந்ததில்லை, பிழைத்திரு என்று என்னை தூக்கினீரே, உம் மகனாகவே என்னை ஏற்றுக்கொண்டே, பிழைத்திரு என்று என்னை தூக்கினீரே, உம் மகனாகவே ஏற்றுக்கொண்டே, பிழைக்க செய்தி ஏற்றுக்கொண்டே, பிழைக்க செய்தி ஏற்றுக்கொண்டே,
கொண்டீர். ஆராதனை உமக்கே ஐயா, எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா. ஆராதனை 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 எங்கள் ஆராதனை 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 உமக்கே ராஜா, எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்துங்க. அன்பு தேவஜனே, கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்துங்க. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இவ்வளவு நேரம் தேவனை பாடி ஆராதிக்க ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த இரக்கத்திற்காகவும் தயவிற்காகவும் ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, மீதமுள்ள நேரத்தை உம்முடைய பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவர் இவ்வளவு நேரத்தை எடுத்து பயன்படுத்தினேன். உமக்கு கோடான கோடி நன்றிகளை செலுத்துகிறோம் ஐயா. ஜெபத்தை கேட்டு விடுதலை கொடுத்த கிருபைக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, விசேஷமாக இந்த 7வது மாசத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை இந்த தொலைக்காட்சி மூலமாக கிறிஸ்துவ சுவிசேஷ ஐக்கிய சபையிலிருந்து கர்த்தருடைய வார்த்தையோடு கூட உங்களை சந்திப்பதில் நான் ஆண்டவருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கிறிஸ்துவுக்கு நம்புகிறேன். கடந்த 6 மாதங்களும் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அற்புதமாக அதிசயமாக நடத்தி வந்திருப்பார் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. காரணம், நீங்களும் நானும் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை. ஆகையால் அந்த கிருபை மட்டும் நம்மளை நடத்தி இந்த 7வது மாசத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை தேவனை ஆராதிக்க கர்த்தர் பாராட்டின மேலான இரக்கங்களுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்திக் கொண்டு, இந்த வாரத்திலையும் கர்த்தருடைய வார்த்தையோடு கூட தொடர்ந்து நாம் இணைந்து இருப்போம். நிச்சயமாகவே கர்த்தருடைய வார்த்தை ஸ்தோத்திரம் நம்மளை வெறுமையாய் அனுப்புவதில்லை. நிச்சயமாக கர்த்தருடைய வார்த்தை நமக்கு ஆசீர்வாதத்தையும் பலத்தையும் கொண்டு வரும் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. இந்த 7வது மாசத்திலே முதல் ஞாயிற்றுக்கிழமை வாக்கு தத்தத்தோடு கூட உங்கள் நடுவில் கர்த்தருடைய வார்த்தையை பேசும்படி நான் கிறிஸ்துவுக்குள் ஆசைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுடைய கரங்களிலே வேதங்கள் இருக்குமானால் நீங்கள் இருக்கிற இடங்களிலே வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் அதை கனப்படுத்துவீர்கள் என்று சொன்னால் 7வது மாசத்துல எது உங்களை கனவீனப்படுத்தினாலும் கர்த்தருடைய வார்த்தை உங்களை கனப்படுத்தும் என்பதில் எந்தவித சந்தேகமில்லை. இந்த மாசத்திலும் கூட நம் நேரடியாக கர்த்தருடைய வார்த்தைக்குள் கடந்து செல்லலாம். ஏனென்றால் ஸ்தோத்திரம், இந்த மாதம் முழுவதும் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வார்த்தையை தொடர்ந்து கேட்கலாம். கர்த்தர் நம்மை தாராளமாக ஆசீர்வதிப்பாராக. யாவரும் வாசிக்க கேட்கலாம். இந்த 7வது மாசத்தினுடைய வாக்குத்தத்தமாக யாத்திரையாகமத்தின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை சத்தத்தை உயர்த்தி வாசிக்க கேட்கலாம். கர்த்தர் நம்மை தாராளமாக ஆசீர்வதிப்பாராக. மோசே மலையின் மேல் ஏறின போது ஒரு மேகம் மலையை மூடிற்று. கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கி இருந்தது. மேகம் 6 நாள் அதை மூடியிருந்தது. 6 நாட்கள் அதை மூடி இருந்தது. 7ஆம் நாள் அவர் மேகத்தின் நடுவிலிருந்து மோசேயை கூப்பிட்டார். எனக்கு மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
இந்த 7வது மாசத்துல கர்த்தர் மோசேக்கு கொடுத்ததான அதே வாக்குத்தத்தத்தை அல்லது மோசேயை அழைத்து இஸ்ரவேல் ஜனங்கள் நடுவிலே ஆமென் வல்லமையாய் பயன்படுத்தின அதே வார்த்தையை இந்த 7வது மாசத்திலே கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் வாக்குத்தத்தமாக என் கர்த்தர் கொடுக்கிறார். வாசிக்க கேட்டீர்கள். இந்த மாசம் ஆமென் we are entering to the glory, மகிமைக்குள் பிரவேசிக்கிற ஒரு மாசமாக கர்த்தர் இந்த 7வது மாசத்தை நமக்கு வைத்திருக்கிறார். ஆமென். கடந்த 6 மாதங்களும் கர்த்தர் நம்மை நடத்தினாரா என்பதை கேள்விப்பட்டால் அல்லது கேட்டால் நிச்சயம் கர்த்தர் தான் உங்களையும் என்னையும் நடத்தியிருப்பார் என்பதில் எந்தவித சந்தேகமில்லை. அதற்கு என்ன சாட்சி என்று சொன்னால், நீங்களும் நானும் 7வது மாசத்துல உயிரோடு இருப்பதே கர்த்தர் நடத்தினதான சாட்சி தான். 2 கரங்களை உயர்த்தி 7வது மாசத்துடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நாங்க 6 மாசமும் கர்த்தர் எங்களை நடத்தினதுக்கு ஆதாரம் எத்தனை ஆயிரங்கள் சம்பாதித்தோம் என்பது அல்ல, எவ்வளவு சொத்துக்களை சம்பாதித்தோம் என்பது ஆமென் ஒரு சாட்சி அல்ல. நீங்களும் நானும் 7வது மாசத்துல உயிரோடு இருப்பதே ஆமென் தேவன் நடத்தின சாட்சிதான் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, மோசேக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னுடைய கரத்திலே ஆமென் கற்பலகையை கொடுக்கும்படி ஆமென் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆமென் நீ கற்றுக் கொடுக்க வேண்டிய கட்டளைகளை கொடுக்கும்படி நீ என்னுடைய ஆமென் ஸ்தோத்திர சமூகத்துக்கு வரும்படி தேவன் சீனாய் மலைக்கு கர்த்தர் மோசேயை அழைக்கிறார். முதல்ல இந்த மாசத்துல எந்த தேவனுடைய பிள்ளை தேவனுடைய அழைப்பிற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதோ, எந்த தேவனுடைய பிள்ளை தேவனுடைய அழைப்பை கனப்படுத்துகிறதோ, அந்த தேவ பிள்ளைகளை தேவன் இம்மட்டும் நடத்தினதை விட இனிமேல் ஒரு படி உயர்வாய் நடத்துவாரை அல்லாமல் தாழ்ந்து நடத்த என் தேவன் ஒரு நாள் அனுமதிக்க மாட்டார். இங்க வாசிக்க கேட்டீர்கள். இந்த இடத்துல நம்ம மோசே ஒரு மகிமைக்கு உள் பிரவேசிக்கிற ஒரு அருமையான வேத பகுதியை இந்த மாசத்துல நீங்கள் வாசிக்க கேட்டீர்கள். இந்த வருகிற கடைசி நாட்களில் இந்த நீங்கள் நின்று கொண்டிருக்கிறதான இந்த கொடிய நாட்களில் நீங்கள் நின்று கொண்டிருக்கிற அல்ல சந்தித்துக் கொண்டிருக்கிற இந்த கடைசி நாட்களில் நீங்களும் நானும் பாதுகாப்பாக இருக்க வேண்டுமானால் அது ஒரே ஒரு இடம் மட்டும்தான். அநேகர் சொல்லுவார்கள், மருத்துவமனை பாதுகாப்பா இருக்கிறது, எந்த விதத்திலும் கேரண்டி கொடுக்கவே முடியாது. ஆனால் இந்த 7வது மாசத்துல நீங்களும் நானும் தேவனுடைய மகிமைக்கு உள்ள இருப்போம் என்று சொன்னால் என் கர்த்தர் இந்த 7வது மாசம் முழுவதும் அற்புதமாக அதிசயமாக நம்மளை நடத்த என் கர்த்தர் போதுமான தேவனாய் இருக்கிறார். இந்த மாதத்தில் இந்த வசனத்தை வாசித்துக் கொண்டிருக்கும் போது என்னுடைய உள்ளத்திலே பொங்கின மகிழ்ச்சி என்ன தெரியுமா? உலகத்தின் பாதுகாப்பில் இருப்பதை விட, உலகத்தினுடைய பாதுகாப்பில் இருப்பதை விட தேவனுடைய மகிமையின் பாதுகாப்பில் இருப்பதே இந்த கடைசி நாட்களில் மிக மிக முக்கியமானது என்பதை வேதத்துல இருந்து நமக்கு தேவன் கற்றுக் கொடுக்கிறார். இங்க கவனியுங்கள். இந்த இடத்துல வாசிக்கும் போது ஆண்டவர் ஆமென் ஸ்தோத்திரம் தமன் மோசையோடு சேர்ந்து ஆமென் எல்லா தெய்வ பிள்ளைகளையும் ஒரு இடத்துக்கு வர சொல்லுகிறார். 70 பேரை ஒரு இடத்துக்கு வர சொல்லுகிறார். ஆனாலும் அந்த இடத்துக்கு அவர்கள் எல்லாம் கூடி வந்த போது மோசையை பார்த்து கத்த சொல்லுகிறார், நீ மட்டும் ஹalleluya இந்த மேகத்துக்கு உள் பிரவேசித்து வரும்படி தேவனுடைய சத்தம் மேகத்தின் நடுவில் இருந்து புறப்பட்டதை மோசே கேட்க ஆரம்பித்தார். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல வசனம் சொல்லுகிறது, ஆமென் சீனாய் மலை முழுவதும் ஆமென் தேவனுடைய பிரசன்னத்தினால் மேகத்தினால் நிரம்பி இருந்தது. இங்க கவனிங்க, 16வது வசனத்தில் சொல்லுகிறார், ஆமென் 6 நாட்கள் மோசே போய் 6 நாட்கள் மேகம் மலையை சுற்றி இருந்தது. இந்த 7வது மாசத்துல உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் வாக்குத்தத்தமாய் சொல்லி ஆரம்பிக்கிறேன். 6 மாதங்களும் மேகம் மலையை சுற்றி இருந்தது, சீனாய் மலையை சுற்றி இருந்தது. ஆனால் 7வது நாள் மோசேக்கு ஒரு சத்தம் புறப்படுகிறது, நீ மேகத்துக்கு உள்ள கடந்து வா. ஹalleluya ஹalleluya 6 மாசமும் ஒருவேளை
மேகத்துக்கு வெளியே நின்றா தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்க முடியாது. மேகத்துக்கு வெளியே நின்றால் எந்த விதத்தில் நமக்கு பாதுகாப்பில்லை. அதனால கர்த்தரோடு கூட நீ பேச வேண்டுமானால், தேவனுடைய சத்தத்தை கேட்க வேண்டுமானால், இந்த 7வது மாசத்துல தேவனுடைய சத்தத்தை நீங்கள் கேட்க வேண்டுமானால், நீங்கள் கண்டிப்பாக you should be enter into the glory of God. தேவனுடைய மகிமைக்குள் நீங்கள் பிரவேசித்தே ஆக வேண்டும். ஹalleluya. தேவன் மோசேக்கு சொல்லுகிறார், மோசேயே ஹalleluya, நீ மேகத்துக்கு உள்ளவா. அப்ப வசனம் சொல்லுகிறது 6 நாட்கள் சீனாய் மலை முழுவதும் மேகத்தினால் நிரப்பப்பட்டிருந்தது. மேகம் மூடி இருந்தது. ஒருவேளை ஆமே ஸ்தோத்திரம், நீங்க நினைக்கலாம் மேகம் மூடி இருக்கிறத தூரத்தில் இருந்து பார்த்ததினால் பாதுகாப்பு கிடைக்குமா? இல்லை. மேகம் மூடி இருப்பதை மற்றவர்களை அவன் தூரத்தில் இருந்து பார்த்ததினால் கட்டளைகள் கிடைக்குமா? இல்லை. கர்த்தர் சொல்லுகிறார், மேகத்தின் நடுவில் இருந்து ஒரு சத்தம் புறப்படுகிறது. அது என்ன சத்தம் தெரியுமா? நீ மேகத்துக்கு உள்ளவா, இனி வருகிற நாட்கள் எப்படி இருக்கும் என்பதை உனக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். உங்களால சொல்ல முடியுமா இந்த மாசத்துல அல்லது 7வது மாசம் 8வது மாசம் என்ன நடக்கும் என்பதை உலகத்துல எவ்வளவு பெரிய விஞ்ஞானிகளினாலும் நிச்சயமாய் சொல்ல முடியாது. அதனால தான் நீங்க வாசிக்கிற நியூஸ் பேப்பர்கள்ல, நீங்கள் பார்க்கிற தொலைக்காட்சி நியூஸ்களில் நடந்த காரியங்களை நீங்கள் கேட்க முடியும். ஆனால் நடக்க போகிறதை இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் கேட்க வேண்டுமானால், நடக்க போகிற காரியங்களை ஒரு மனுஷன் தேவ சமூகத்தில் கேட்க வேண்டுமானால், அவன் மகிமைக்குள் பிரவேசித்தே ஆக வேண்டும் என்பதை இந்த 7வது மாசத்துல என் கர்த்தர் நமக்கு மிகவும் வலியுறுத்தி சொல்லுகிறார். இப்ப கவனிங்க, அந்த 16வது வசனத்தை ஒரு முறை கூட உங்களுக்காக நான் வாசிக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். வாசிக்க கேட்கலாம். 16வது வசனத்தை ஒரு முறை வாசிக்க கேட்கலாம். கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கி இருந்தது. நல்ல கவனிங்க, இந்த 7வது மாசத்துல முதல்ல உங்க வீட்டுல தேவனுடைய மகிமை தங்கி இருக்க வேண்டும். தேவனுடைய பிரசன்னம் உங்க வீட்டுக்குள் தங்கி இருக்க வேண்டும். இன்னைக்கு அநேக வீடுகளில் எல்லாம் நிறைந்து இருக்கிறது, தேவ மகிமை இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, ஆபத்தில் சிக்கிக் கொள்ளுகிறார்கள். அவன் உலகத்தின் விபத்துகளில் சிக்கிக் கொள்ளுகிறார்கள், உலகத்தினுடைய பாவங்களில் சிக்கிக் கொள்ளுகிறார்கள். இதற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? உங்களுடைய வீட்டுக்குள் தேவனுடைய மேகம் தங்கி இருப்பதில்லை. ஹalleluya. ஆமென். உங்களுக்கு ஆமென். இந்த மாசத்துல, இந்த 7வது மாதத்துல பரிசுத்த ஆவியானவர் உங்களை உற்சாகப்படுத்துகிற காரியம், முதலாவது உங்கள் வீட்டிலே தேவனுடைய மகிமை தங்கி இருக்க வேண்டும். உங்கள் குடும்பத்திலே தங்கி இருக்க வேண்டும். நீங்கள் இருக்கிற தேசத்திலே தங்கி இருக்க வேண்டும். இருக்கிற சபைகளிலே மேகம் தங்கி இருக்க வேண்டும். அதனால தான் முதல் பகுதி சொல்லுகிறது, சீனாய் மலை முழுவதும் தேவனுடைய மேகம் தங்கி இருந்தது. வாசிக்கலாம். மேகம், ஆமென், மேகம் 6 நாட்கள் அதை மூடி இருந்தது. ஹalleluya. எனக்கு மிகவும் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வீட்டை சுற்றிலும் இந்த மேகம் மூடி இருக்குமானால் நான் ஆண்டவருக்குள் விசுவாசிக்கிறேன். எப்படிப்பட்ட தேசத்தில் இனி கொடிய வியாதிகள் நடந்து கொண்டிருந்தாலும், கொடிய வியாதிகள் தேசத்தை ஆட்டி கொண்டிருந்தாலும், இல்ல ஒருவேளை இனி நமக்கு அறியாத வைரஸ்கள் புறப்பட ஆயத்தமாக இருந்தாலும், ஒரு மேகம் என் குடும்பத்தை மூடி இருக்கிற வரைக்கும் ஆண்டவரே, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஜூலை மாதம் முதல் வாரத்தில் கரங்களை உயர்த்தி சொல்லுகிறோம், எங்கள் குடும்பத்தை மேகம் மூடுவதாக. ஹalleluya. எங்கள் பிள்ளைகளை மேகம் மூடுவதாக, என் கணவனை மேகம் மூடுவதாக. வசனம் சொல்லுகிறது, மேகம் ஹalleluya சீனாய் மலை முழுவதும் மூடி இருந்தது. அடுத்து வாசிக்கலாம். 7ஆம் நாளில் 7வது மாசத்துல 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க, 7ஆம் நாளிலே
அவர் மேகத்தின் நடுவில் அந்த மேகத்தின் நடுவில் எந்த மேகம் தெரியுமாங்க? சீனாய் மலையிலே மோசைக்காக காத்திருந்த மேகம், மோசையை வழி நடத்த, ஆமென் ஆமென், மோசைக்கு வழி காட்ட, மோசைக்கு கற்பலகை எழுதி கொடுக்க, இனி எப்படி இந்த உலகத்தில் நடக்க வேண்டும், இனி இந்த உலகத்தில் இருந்து நம்முடைய ஆத்துமாவை பாதுகாக்க, நம்முடைய ஜீவனை பாதுகாக்க எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி மோசையை வழி நடத்த காத்திருந்த மேகத்தின் நடுவில் இருந்து ஒரு சத்தம் புறப்பட்டது. எத்தனை பேர் இன்றைக்கு பகல் வேளையில இந்த ஓய்வு நாள் ஆராதனையில தேவ சத்தத்தை கேட்கிறவர்கள் மாத்திரம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவர் எப்படி பேசுவார்? அவருடைய வார்த்தையின் மூலமாய் பேசுவார். உங்க வீட்டுல மேகம் நிரம்பி இருந்தா, உங்க குடும்பத்தை மேகம் சுற்றி இருந்தால், உங்களுடைய பிள்ளைகளை மேகம் சுற்றி இருந்தால், நீங்கள் எப்படிப்பட்ட கொடிய வைரசுகள் நிறைந்த இடங்களில் சென்று நின்றால் கூட இந்த மேகம் நம் குடும்பத்தை பாதுகாக்கும். கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, உலகத்தில் இருக்கிற பாதுகாப்பை விட தேவன் கொடுக்கிற பாதுகாப்பு அவ்வளவு பெரியது. இந்த இடத்துல அவர் சொல்லுகிறார், 7ஆம் நாளில 7வது மாசத்துல சொல்றீங்களா, எங்களை வழி நடத்தக்கூடிய என் குடும்பத்துக்கு ஆலோசனை. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல ஆவிக்குரிய ஆலோசனை இல்லை, சுயத்தில் நடக்கிறார்கள், சுயமாய் சிந்திக்கிறார்கள், சுயமாய் பேசுகிறார்கள், சுய வழிகளில் நடக்கிறார்கள். இவ்வளவு நாட்கள் இப்படி நடந்து தோல்வியை சந்தித்தவன் அல்லாமல் வெற்றியை பார்க்கவில்லை. ஆனால் 7வது மாசத்துல சுயத்தில் நடக்காமல், சுயமாய் பேசாமல், சுயமான காரியங்களை செய்யாமல் மேகத்தின் நடுவில் இருக்கிற கர்த்தர் நம் குடும்பத்துக்கு வழிகாட்டட்டுங்க, நம் குடும்பத்தை சீர்படுத்தட்டும், நம் குடும்பத்தை ஸ்திரப்படுத்தட்டும், நம் குடும்பத்தை நிலைநிறுத்தட்டும். ஹalleluya, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அவருடைய பரிசுத்த நாமம் இந்த 7வது மாதம் மகிமைப்படுவதாக. வேதம் சொல்லுகிறது, 7வது மாதத்துல ஒரு சத்தம் புறப்படுகிறது. அது என்ன சத்தம் தெரியுமா? இனி நீ நடக்க வேண்டிய பாதைகளை மனிதன் காட்ட போகிறதில்லை. ஹalleluya, என் கர்த்தர் மேகத்தின் நடுவில் உங்களுக்கும் எனக்கும் பாதை காட்ட போகிறார். அவர் காட்டுகிற பாதையை எத்தனை பேர் சேர்ந்து அடைச்சாலும் இந்த 7வது மாசத்துல என் கர்த்தர் பாதை திறக்க போகிறார். ஹalleluya, வசனம் சொல்லுகிறது, 7ஆம் நாளிலே ஹalleluya ஒரு சத்தம் மேகத்தின் நடுவில் இருந்து மோசேயை கூப்பிட கேட்டோம். 17வது வசனத்தையும் கூட வாசிக்க கேட்கலாம். கர்த்தர் நம்மை தாராளமாக ஆசீர்வதிப்பாராக. மலையின் கொடுமுடியிலே, மலையின் கொடுமுடியிலே கர்த்தருடைய மகிமையின் காட்சி, கர்த்தருடைய மகிமையின் காட்சி இஸ்ரவேல் புத்தருடைய கண்களுக்கு, இஸ்ரவேல் புத்தருடைய கண்களுக்கு பட்சிக்கிற அக்கினியை போல இருந்தது, அக்கினியை போல இருந்தது. 7வது மாசத்துல உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற தீர்க்க தரிசன வார்த்தை என்ன தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் மோசே சீனா மலைக்கு போகும்போது அங்க என்ன நடக்க போகிறது, அங்க என்ன கர்த்தர் பேச போகிறார், என்ன மோசேக்கு ஆலோசனை கொடுக்க போகிறார் என்று பலரும் பலவிதமான காரியங்களை பேசி இருக்கலாம், சிந்தித்திருக்கலாம். ஆமென், நல்லதும் பேசி இருக்கலாம், கெட்டதும் பேசி இருக்கலாம். ஆனா என் கர்த்தர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த மேகத்தை பார்க்கும்போது அவர் கண்களுக்கு எப்படி தெரிந்தது தெரியுமா? அவர்கள் கண்களுக்கு அது பட்சிக்கிற அக்னியை போல இருந்தது. இந்த 7வது மாதத்துல இருக்கிற இடத்துல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, எங்களை சுத்தி இருக்கிற எல்லா ஜனங்கள் நடுவில் எங்கள் குடும்பத்தை பாதுகாக்கிற மேகம், எங்கள் பிள்ளைகளை பாதுகாக்கிற மேகம் அவர்கள் கண்களுக்கோ பட்சிக்கிற அக்கினியாய் காணப்பட போகிறது. எத்தனை பேர் நம்புறீங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை? ஹalleluya, நம்ம நிக்கிற இடம் நல்லா பாருங்க. எவ்வளோ பெரிய மிருகங்கள், எவ்வளோ பெரிய கொடிய மிருகங்கள், எவ்வளோ பெரிய கொடிய ஸ்தோத்திரம், உலகத்தில் இருக்கிற பயங்கரமான மிருகங்களும் உங்களை சுத்தில ஒரு அக்கினி இருக்கட்டும், அந்த அக்கினியை தாண்டி வரமாட்டாங்க, வரப்போவதும் இல்லை. அதே போல ஆண்டவர் இந்த 7வது மாசத்துல உங்களுக்கு எனக்கு வாக்கு தத்தம் கொடுக்கிறார். மற்றவர்கள் பார்வைக்கு ஆமென் நம்ம அற்பமா தெரியலாம், நம்ம சரீரம் அற்பமாய் தெரியலாம், நம்ம குடும்பம் அற்பமாய் தெரியலாம், ஒருவேளை உடைய குடும்ப வாழ்க்கை அற்பமாய் தெரியலாம், நீ செய்கிற தொழில் அற்பமாய் தெரியலாம், நீ நடத்தப்படுகிற குடும்பம் அற்பமாய் தெரியலாம், உடைய பிள்ளைகள் அற்பமாய் தெரியலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உன் குடும்பத்தை மூட போகிற மேகம், உன் பிள்ளைகளை மூட போகிற மேகம், உன் சமாதானத்தை மூட போகிற மேகம், மற்றவர்
அவர்கள் பார்வைக்கோ பட்சிக்கிற அக்கினியாய் காணப்பட போகிறது. அந்த மேகத்துக்குள் எத்தனை பேர் கடந்து வர போறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த மேகம் பார்க்கும் பொழுது பட்சிக்கிற அக்கினியாய் தோன்றினது. அதற்கப்புறமாக வேதத்திலே சொல்லப்படுகிறது, மோசே நடுவிலே பிரவேசித்து 18வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. மோசே மேகத்தின் நடுவிலே பிரவேசித்து மலையின் மேல் ஏறி இரவும் பகலும் 40 நாட்கள் அந்த மேகத்துக்கு உள்ளேயே உட்கார்ந்து இருந்தார். எவ்வளவு பெரிய பாதுகாப்பு தெரியுமா? நீங்கள் உங்க குடும்பமும் இந்த ஞாயிற்றுக்கிழமை, ஆமென், 7வது மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை சொல்லுங்க, we are all entered into the glory of God. நாங்கள் குடும்பமாக அந்த மகிமைக்குள் பிரவேசிக்க விரும்புகிறோம். ஆண்டவரே, உலகத்தை பார்க்கும் பொழுது சமாதானங்கள் எடுத்துப்படப்பட்டு கொண்டிருக்கிறது. எங்க பார்த்தாலும் மரணத்தின் சத்தங்கள் ஒரு பக்கம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. சமாதானம் இல்லை. நீதி இருக்கிற இடங்களிலே நீதி இல்லை. ஆண்டவரே, சமாதானம் கிடைக்க வேண்டிய இடங்களிலே சமாதானம் இல்லை. எங்கு பார்த்தாலும் மரணத்தின் பீதிகள், எங்கு பார்த்தாலும் மரணத்தின் சத்தங்கள். ஆனால் தேவனுடைய மகிமைக்குள் இருக்கிற தெய்வ பிள்ளையே, நீங்களும் நானும் தேசத்தில் என்ன அசம்பாவிதங்கள் நடந்தாலும் பயப்பட தேவையில்லை. ஏனென்றால் நீங்களும் நானும் உலகத்தின் பாதுகாப்பில் அல்ல, தேவனுடைய மகிமையின் பாதுகாப்பில் இருக்கிறோம். ஒருவேளை இந்த 7வது மாசம் மகிமைக்க வெளியில் இருப்பீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். மகிமைக்க வெளியில் இருப்பீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். 7வது மாசத்துல ஓடி அவருடைய மகிமைக்குள்ள வந்துருங்க. ஹல்லேலூயா. அவருடைய மகிமைக்குள்ள வந்துருங்க. ஹல்லேலூயா. அவருடைய மகிமைக்குள் கடந்து வந்து விடுங்கள். கர்த்தர் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். உன் குடும்பத்துல மகிமை இருக்கட்டும், தனிப்பட்ட வாழ்க்கையில மகிமை இருக்கட்டும். கடைசி வசனத்துல வாசிக்க கேட்டோம், அவர் மகிமைக்கு உள்ள பிரவேசித்து இரவும் பகலும் 40 நாட்கள் உலகத்தை பார்க்கல. உலகத்துல பயமுறுத்தக்கூடிய வியாதிகள் வந்தாலும் பயப்படாதீங்க. ஹல்லேலூயா. உலகத்துல உங்கள் சரீரத்தை பயமுறுத்தக்கூடிய எப்படிப்பட்ட கொடிய வைரஸ்கள் வந்தாலும் நீங்கள் நானும் பயப்பட தேவையில்லை. மோசேயை மூடின மேகம், மோசே உட்பிரவேசித்த மேகம் உங்களை என் குடும்பத்தையும் 7வது மாசத்துல மூட வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். மோசேக்கு ஆண்டவர் சொன்னாரு, ஒரு வேலையை நீ செய்து முடிக்கும்படி மோசேக்கு கர்த்தர் ஒரு கட்டளை கொடுத்தா. அதைத்தான் இந்த யாத்திராகம புத்தகம் முழுவதும் நீங்கள் வாசித்து பார்த்தால் தெரியும். ஆனாலும் ஒரு வேத பகுதியை வாசித்து நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். அதே யாத்திராகமத்தின் புத்தகம் 40ஆம் அதிகாரம் 33, 34 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். கர்த்தர் நம்மை தாராளமாக ஆசீர்வதிப்பாராக. இவ்விதமாய் மோசே வேலையை முடிச்சார். நல்ல கவனிங்க. உங்களை நம்பி தந்த வேலையை நீங்க உண்மையா செஞ்சிட்டுருங்க. கர்த்தர் ஏற்ற வேலை வரும்போது மேகம் நம் குடும்பத்தை உயர்த்தும். ஆண்டவர் கொடுத்த வேலை என்ன தெரியுமா? இப்போ ஆமென், உலகத்தை சுத்தமேன் உற்று பார்த்தால் சமாதானம் இல்லை. உலகத்தை உற்று பார்த்தால் சந்தோஷம் இல்லை. உலகத்தை உற்று பார்த்தால் நிம்மதி இல்லை. ஆனா மோசேக்கு நன்றாக புரிந்தது, உலகத்தில் இல்லாத நிம்மதி, உலகத்தில் இல்லாத சந்தோஷம் தேவனுடைய மகிமையில் இருக்கிறது என்பதை இரவும் பகலும் 40 நாட்கள் அவர் அனுபவித்தார். வசனம் சொல்லுகிறது, அவர் போய் 40 நாள் முடிஞ்சு அந்த மலையை விட்டு வரும்போது, அந்த மேகத்தை விட்டு வரும்போது அவருடைய முகம் சூரியனை போல் பிரகாசித்தது. தேவ மகிமைக்கு அவ்வளவு வல்லமை இருக்குங்க. இந்த மாசம் சொல்லுவீங்களா, மகிமை என் குடும்பத்தை மூடட்டும், மகிமை என்னுடைய பிள்ளைகளை மூடட்டும், மகிமை என் கணவனை மூடட்டும், மகிமை என் மனைவியை மூடட்டும். தேவ மகிமை இல்லாத வாழ்க்கை எங்களுக்கு நீ வேண்டாண்டவரே. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு பொருத்தனைங்க. ஹல்லேலூயா. ஆசிக்க கேட்டீங்க. ஆமென். இவ்விதமாய் மோசே தேவன் கொடுத்த வேலையை செய்து முடித்தா. இப்ப ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வேலை என்ன தெரியுமா? முழங்கால் போடுங்க. ஆண்டவர் கொடுத்த வேலை என்ன தெரியுமா? தாராளமா ஜெபிங்க. ஆண்டவர் கொடுத்த வேலை என்ன தெரியுமா?
துன்பத்திலும் ஆராதியுங்கள், ஆமென். கஷ்டத்திலும் ஆராதியுங்கள், ஆமென். வேதனையிலும் ஆராதியுங்கள். உயர்த்தக்கூடிய மேகம் 7வது மாசம் உன் குடும்பத்தை நோக்கி கடந்து வருகிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹalleluya. கர்த்தருடைய வார்த்தை ஆம் என்றும் ஆமென் என்றும் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய 34வது ஆமென் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது வாசிக்க கேட்கலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அப்பொழுது ஒரு மேகம் ஆசாரிப்பு கூடாரத்தை மூடினது. கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. ஹalleluya. அவர் செய்ய வேண்டிய வேலையை கரெக்டா செஞ்சு முடிச்சாரு. நிரப்ப வேண்டிய கர்த்தர் முழுவதுமாய் நிரப்பி விட்டார். 6 மாசம் யாருக்கு உண்மையா இருந்திருக்கிறீங்க? வருஷத்தின் பாதி மாதம் நம்ம வாழ்க்கையில கடந்துட்டோம். வருஷத்தின் பாதி நாட்கள் கடந்து விட்டோம். இனி மீதி இருக்கிற பாதி நாட்கள் எப்படி கடக்க போகிறோம்? 6 மாசம் யாருக்கு உண்மையா இருந்திருக்கிறீங்க? உலகத்துக்கு உண்மையா இருந்தோம், கர்த்தருக்கு உண்மையா இருந்தோமா? ஆமென். வேலை செய்கிற எஜமானனுக்கு உண்மையா இருந்தோம், நம்மளை நடத்தின கர்த்தருக்கு உண்மையா இருந்தோமா? ஆமென். பரிசோதித்து பார்க்க வேண்டிய மாதம் தான் 7வது மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை. கர்த்தர் சொல்லுகிறார், மோசேயை பார்த்து செய்ய வேண்டிய வேலையில கரெக்டா இருந்தாரு, ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் கரெக்டா ஜெபித்தார், வேதத்தை வாசிக்க வேண்டிய நேரத்தில் சரியாய் வாசித்தார். ஆமென். அதனால வசனம் சொல்லுகிறது, ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரம் முழுவதும் நிரப்பிட்டு. உங்க வீட்டுக்குள்ள மகிமம் நிரம்பணுமா? கர்த்தர் கொடுத்த வேலையில உண்மையா இருங்க, கர்த்தர் கொடுத்த பொறுப்புல உண்மையா இருங்க, கர்த்தர் கொடுத்த குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவி பிள்ளைகள் உண்மையாயிருங்க. கர்த்தர் நிரப்புவார் 7வது மாதத்துல. ஹalleluya, ஹalleluya, glory to be God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அதற்கப்புறம் அதனுடைய அடுத்த வசனம் சொல்லுகிறது, வாசித்து முடிக்கலாம். மேகம் அதன் மேல் தங்கி கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. ஹalleluya. அதுக்கப்புறம் வேத வசனம் சொல்லுது, மோசேயால கூட அந்த மகிமைக்கு உள்ள பிரவேசிக்க முடியாத அளவிற்கு தேவ பிரசன்னம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது. எத்தனை பேருங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்புறீங்க? எத்தனை பேர் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் ஆராதனையில எத்தனை பேர் நம்பிக்கையோடு ஜெபம் பண்ண போறீங்க? ஆண்டவரே, இந்த வாரத்துல நாங்கள் குடும்பமாய் இதே மகிமைக்குள் பிரவேசிக்க விரும்புகிறோம். மகிமைக்க வெளியில் இருக்கிறீங்களா? ஒரு வாய்ப்பு கொடுக்கிறா. இந்த மாச வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? மகிமைக்க உள்ள இருக்கிறவங்களுக்கு தேசத்துல எந்த வைரஸ்கள் வந்தாலும் நாங்க பயப்பட மாட்டாண்டவரே. எவ்வளவு விபத்துகள் நடந்தாலும் நாங்கள் பயப்பட மாட்டோம். காரணம், எங்களை சுற்றி இருப்பது தேவனுடைய மகிமை என்பதுல எந்தவித சந்தேகம் இல்லை. என் வார்த்தையை முடிக்க விரும்புகிறேன், என் பிரசங்கத்தை முடிக்க விரும்புகிறேன். ஹalleluya. கர்த்தர் இந்த 7வது மாதத்துல உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். நீங்கள் மகிமைக்க வெளியில இருந்தால் இந்த மாதத்துல மகிமைக்க உள்ள கடந்து வர என் கர்த்தர் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். நம்ம யாவரும் கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். இருக்கிற இடத்துல எல்லாரும் கண்களை மூட போகிறோம். ஆண்டவரே, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் ஆராதனையில கர்த்தாவே, நாங்கள் ஆண்டவரே வேத வசனத்திலே யாத்திரையாகமம் 34ஆம் அதிகாரம், ஹalleluya, ஸ்தோத்திரம், ஆமென், வாசிக்க கேட்ட ஆண்டவரே, ஹalleluya. ஒரு மேகம் ஆமென் வாசஸ்தலத்தை அப்படியே நிரப்பிட்டு 24:15-16 வாசிக்க கேட்டோம். ஆண்டவரே, அந்த மேகத்தின் நடுவில் இருந்து 7வது மாதம் ஒரு சத்தம் புறப்பட்டது. அது என்ன சத்தம் தெரியுமா? ஆண்டவரே, அது என்ன சத்தம் தெரியுமா? ஹalleluya. ஆமென். இதுவரைக்கும் மலைக்கு வெளியே நின்று மோசேயை உள்ள அழைக்கிற ஒரு சத்தத்தை மோசே கேட்கிறவராக இருந்தார். அப்படியானால் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் சமூகத்தில் ஒப்புக் கொடுங்க. நானும் என் கணவனும், நானும் என் மனைவியும், நாங்கள் எங்கள் பிள்ளைகளும் இனி இந்த உலகத்தில் பாதுகாப்பு இல்லை ஆண்டவரே. இந்த உலகத்தில் சமாதானம் இல்லை, இந்த உலகத்தில் சந்தோஷம் இல்லை. எங்கு பார்த்தாலும் வேதனை, எங்கு பார்த்தாலும் மரணத்தின் சத்தங்கள். நாங்க எங்க குடும்பமா அர்ப்பணிக்கிறோம், நாங்கள் எங்க குடும்பமாய் ஒப்பு கொடுக்கிறோம். We are all entered into the glory of God. தேவ மகிமைக்குள் உட்பிரவேசிக்கிறோம்.
என் கர்த்தர் இந்த ஞாயிற்றுக்கிழமை 7வது மாசம் முதல் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் ஆராதனை, வாக்குத்தத்த ஆராதனையை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தந்தீரே, அதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கொடிய வைரஸ் வியாதிகளிலிருந்து என் ஜனத்தை விடுவிப்பீராக, எங்கள் மக்களை பாதுகாப்பீராக. இந்த மேகம் எங்கள் தேசத்தை பாதுகாக்கட்டும். ஆண்டவரே, எங்கள் தேசம் முழுவதும் உலகம் முழுவதும் மேகத்தை அனுப்புவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வாரத்தில் இந்த தொலைக்காட்சி மூலமாக இப்படி வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளை என் கர்த்தர் மேகத்துக்கு நடுவில் இருந்து கூப்பிட்டு குடும்பமாய் பாதுகாத்துக் கொள்ளுவீராக. எங்கள் ஜெபங்களை கர்த்தர் கேட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். சகல துதி கன மகிமை ஆண்டவர் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் ஈடு இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே அவருடைய கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாரத்திலும் ஆமேன். வருகிற நாட்கள் நீங்கள் ஜெப உதவிக்கு தேவைப்பட்டால் ஆமேன், இந்த தொலைக்காட்சியுடைய ஆமேன் கீழ் பகுதியில் எங்களுடைய தொலைபேசி எண் நம்பர் இருக்கிறது. நீங்கள் அவைகளை அழைத்து ஆமேன் ஜெப உதவிக்கு அணுகுங்கள். நிச்சயமாக உங்களுக்காக உங்கள் குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் உங்களை தாராளமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.